செய்து இம்மனத்தில் வந்தோர் ஈனமாம் பிறவி தீர யாவரும் புகு என்றார் என்று சொல்லி அந்த திருமணத்திலே கலந்து கொண்டு அத்துணை பேரும் பெருமான் திருவடிக்கு செல்லுகிறார்கள், கைலாயம் செல்லுகின்றார்கள். அந்த திருமண வேள்வியிலே ஏற்பட்ட ஜோதியிலே புகுந்து எல்லோரும் செல்லுகின்றார்கள். அவங்கெல்லாம் சென்றதற்கு என்ன காரணம்னா, எப்படி அவர்கள் சென்றார்கள் என்று சொன்னால் அஞ்செழுத்து சொன்னதுனால போனாங்க. ஞானமே நெறிதான் யாருக்கும் நமச்சிவாய சொல்லணும், நமச்சிவாயத்தை சொன்னால் ஞானம் கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்படி ஞானசம்பந்த பெருமான் அந்த பதிகத்தை பாடுறார். கதலாகி கசிந்து கண்ணீர் மழ்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் அவன் நமச்சிவாய வேண்டார். எல்லாரும் பாடினார்கள், எல்லோரும் பெருமான் திருவடி சென்று அடைந்தார்கள். அதில் யாருமே விட்டு வைக்கல. அந்த கலந்து கொண்ட அத்துணை பேரும் பணி செய்தவர்கள், திருமணம் காண வந்தவர்கள், அடியார் பெருமக்கள், உடன் வந்தவர்கள், மாற்று சமயத்தவர்கள் அத்துணை பேரும் சென்றார்கள் என்று சொல்லி சேக்கிழ பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். 5 எழுத்துக்கு அவ்வளவு ஒரு ஆற்றல் உண்டு. மாற்று சமயத்தவர்கள் கூட 5 எழுத்து சொன்னால் பெருமான் திருவடி அடையலாம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்படியெல்லாம் அந்த திருவைந்தெழுத்து நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே என்று சொல்லி நம்முடைய நம்பிகள் கொடுமுடி பதிகத்தில் அருளுகின்றார். அதே மாதிரி துஞ்சிரில் காலை மாலை தொடர்ச்சியை மறந்திராதே, 5 எழுத்து ஓதினாலும் அரண்மனை கண்பதாகும், வஞ்சனை பால் சோறாக்கி வழக்கில் அமனர் தந்த நஞ்சமுது ஆக்கி வைத்தான் அணிப்பள்ளி அடிகளார் என்று சொல்லி சமணர்கள் நஞ்சு கலந்த சோறு கொடுத்தார்கள், பால் சோறு கொடுத்தார்கள். அந்த நஞ்சு கலந்த பால் சோறு நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு அமிர்தமாக மாறியது. எப்படி அமிர்தமாக மாறியது என்று சொன்னால், காலை மாலை என்று சொல்லி தொடர்ச்சியாக 5 எழுத்தை சொல்லி கொண்டிருந்தார் நாவுக்கரசு பெருமான். அந்த நஞ்சு அமுதமாக மாறியது என்று சொல்லி அவரே தன்னுடைய திருப்பதிகத்திலே பாடுகின்றார். அதே மாதிரி நம்முடைய அப்பர் சாமிகளை